உதிக்கின்ற கதிரவன் உன்மலை ஒளிபட்டு செந்நிறம் பெறுகின்றான். உறங்கிய பறவைகள் சிறகுகள் விரித்தே பறந்திட எழுந்தன காண். உன்மலை உயர்மலை செம்மலை திருமலை நீயே தான்மலை. அண்ணாமலை என்றதும் பிறவி பிணிதீர்க்கும் ஆனந்த பெருமலை. உறங்குகிறாய் என்பது எங்களின் அறியாமை பெருந்தவம் செய்பவனே. உன்னில் இடப்பாகம் பெற்றனள் உமையம்மை உலகெல்லாம் இயக்குகின்றாள். மன்மதன் உன் தவம் கலைக்க வந்தார் போல் நாங்கள் வரவில்லை ஐயா. உண்ணாமுலையுடன் நீ எழுந்து வரின் உள்ளம் குளிரும் ஐயா. சிறிது நேரம் நீ விழி திறந்தால் போதும் செழிப்புக்கும் செழிப்பு வரும். சிவபெருமான் கருணை திக்கட்டும் பரவட்டும் சகல சௌபாகியம் கிட்டும். சங்கரன் என்றாலே மங்களம் தருபவன் சத்யன் சிவன் சுந்தரன். இங்குனை காணவே வந்தவர் எண்ணில எதிர்நோக்கி காத்திருப்பார். தேவர்கள் வந்தனர் ஏழுலகிலும் உள்ள யாவரும் வந்தனரே. மாலையன் காணாத நின் திருக்கோலத்தை காணவே ஏங்குகின்றோம். நெற்றிக்கண் திறவாது நீண்ட இரு விழிகள் மட்டுமே காட்ட வேண்டும். நெடியதோர் நித்திரை நீங்கி எழுந்தருள நின்னை வேண்டுகிறோம். மாணிக்க வாசகர் எம்பாவை கேட்டிலையோ மணியோசை கேட்கவில்லையோ. ஆணிப்பொன் நம்பலத்தில் ஆனந்த நடனங்கள் ஆடிட மனமில்லையோ. பவளமால் வரையிலே பனிபடர்ந்தார் போல் உடல் முழுதும் திருநீருதான். சடைமுடி முக்கண் கங்கையும் சந்திரனும் தவழும் முடி காண வேண்டும். பொன்னார் திருமேனி புலித்தோல் உடையணிந்து புறப்பட்டு வாராயோ நீ. அண்ணலின் பிள்ளைகள் கணபதியும் முருகனும் ஆவலுடன் விழித்திருப்பார். யோகியர் ஞானியர் மகரிஷிகள் முனிவர்கள் கோயிலில் கூடி உள்ளார். யார் கண்ணுக்கும் தெரியா சித்தர்கள் திரண்டிங்கே வாசலில் வந்திருப்பார். அண்ணாமலை என்றால் அருள் ஞான பெருவெளி ஆதலால் சித்தி பெற்றோர். ஒன்றா இரண்டா ஒரு கோடியையும் தாண்டும் இங்கேயே தங்கிவிட்டார். கன்னடத்து ஞானி குகை நம சிவாயர் பைந்தமிழ் பாட கேளாய். கதவு திறக்கட்டும் காட்சி கிடைக்கட்டும் எழுக எழுந்தருள்க. குரு நம சிவாயர் பசி தீர்த்தாய் எங்கள் குறை தீர்க்க வாராயோ நீ. குன்றக்குடியிலே திருமடம் அமைத்தவா எங்களின் மடம் தீர்க்கவா. தண்ணீரை குடமாக்கி ஐந்தெழுத்தின் பெருமை சாற்றினார் ஓரடியார். அண்ணாமலையாரே அயர்ந்தது போதுமே ஆறுதல் தர வருகவே. பஞ்சத்தை தீர்த்த மங்கையர்க்கரசியார் நெஞ்சத்தில் நிறைந்தவனே. மஞ்சளும் குங்குமமும் சங்கரியால் தர மகிழ்ச்சியில் மிதந்தவனே. சிதம்பர சுவாமிகளின் சீடரை உன்மலை வலம் வரச் செய்தவன் நீ. சிவஞான சித்திக்கு உரை கண்ட ஞானிக்கு இடம் தந்த செம்மலும் நீ. இரு புலிகள் சூழ்ந்த வீர வைராகியரின் தவத்திறன் உணரச் செய்தாய். சிவப்பிரகாசரின் கரத்திலே எழுந்தருளி சிவபூஜை செய்ய வைத்தாய். தட்சிணாமூர்த்தி சுவாமிகளின் சித்தாடல் ஒப்பரிய உன் கருணைதான். அப்பைய தீட்சிதரின் அருட்பாடல் கேட்கிறது அருள் தர எழுந்து வாராய். சோணசைல மாலை தோத்திரப்பா மாலை வாயார பாடுகின்றோம். சுப்பிரபாதம் எனும் திருப்பள்ளி எழுச்சியின் சுகராகம் கேட்டிடையா. வெள்ளத்தினின்று வெள்ளையனை கரையேற்றும் வித்தையை சொல்லி வைத்தாய். நள்ளிரவில் பழஞ்சோற்றில் சூடு வரச் செய்து நாடகம் நடத்துவித்தாய். ஈசான்ய தேசிகர் சத்குரு சுவாமிகள் பழனியார் அம்மணியார். வண்ணச்சரபம் தண்டபாணி சுவாமி வந்தவர் எண்ணிலரே. அருணகிரிநாதனை ஆட்கொண்ட திருமுருகன் அண்ணாமலை குமரனே. கிளிகோபுரத்தில் கந்தர் அனுபூதி செவியார கேட்க வருவாய். 63 பெருமடம் கட்டிய அண்ணாமலை சுவாமியார்.
பெருமுனிவர் நடேசர் உனை பணிந்ததாலன்றோ பிறவிக்கடல் கடந்தார். சொல்லுக்குச் சொல் சிவா என்று சொல்லிய சிவாசாமி முன்னடியார். தேரடியில் நின்ற பத்ராஜல சுவாமி நேரடி மோட்சம் பெற்றார். செஞ்சடை சடைச்சியார் அழகானந்த அடிகள் இறைசாமி சக்கிசாமி சேஷாத்ரி சுவாமிகளின் திருவிளையாடல்கள் சிவனார் உன் லீலைகளே. அருணாச்சலா என்று ஆனந்த பண்பாடும் ரமணமா முனிவருக்கு அத்வைத ஞானம் அளித்தவா சிவசிவா ஐயனே எழுந்தருள்க. யோகிராம் சுரத்குமார் உள்ளத்திலே மலர்ந்த தேவனே எழுந்தருள்க. ஞானத்த போதனரை வாவென்றழைக்கின்ற நாதனே எழுந்தருள்க. எழுந்தருள்க எழுந்தருள்க எங்கள் குலம் தழைக்க எழுந்தருள்க எழுந்தருள்க. இது நல்ல சுபநேரம் எங்கள் குறை தீர்க்க எழுந்தருள்க எழுந்தருள்க. திருவண்ணாமலையானின் திருப்பள்ளி எழுச்சீரை தினந்தோறும் ஓதுங்களே. பெருஞானம் சித்திக்கும் அதிலென்ன சந்தேகம் தவறாமல் பாடுங்களே. பாடுங்கள் பாடுங்கள் பரமசிவன் பாதங்கள் பற்றுங்கள் பற்றுங்களே. நாடுங்கள் அருணகிரி நற்கதிக்கு வழிகாட்டும் தேருங்கள் வாருங்களே. கிரிவலம் வரும் வழியவர் குறை தீரும் பல அதிசயம் நடத்திடும் அண்ணாமலை. இந்த பூமியிலே ஒரு புனித மலை அந்த வானவர் வணங்கிடும் அண்ணாமலை. எட்டு திசையையும் வாழ்பவர் வாழும் மலை சுற்றி நின்றுனை பூஜிக்கும் தூயமலை. ஏழு குதிரைகள் பூட்டிய கதிரவனும் இங்கு வலம் வந்து தொழுதிடும் வண்ணமலை. புல் புழு முதல் எல்லா உயிர் குலமும் நல் ஞானத்தை பெறச் செய்யும் மோனமலை. நந்தி தேவரும் போற்றிடும் நல்ல மலை சிவநாயகனே மலையான மலை. இடப்பாகத்தில் அம்மையை வைத்த மலை அர்த்தநாரியாய் ஓருருவான மலை. வஜ்ராங்கத பாண்டியன் வணங்கும் மலை வல்லாளனின் பிள்ளையாய் வாழ்ந்த மலை. பல தீர்த்தங்கள் நிறைந்ததொரு கீர்த்தி மலை பிரதத்தனின் பிழையினை தீர்த்த மலை. அட்டவசுக்களின் பாவங்கள் அகன்ற மலை உலகாதிபன் போற்றிய புண்ணியமலை. அந்த பார்த்திபன் தோத்திரம் கேட்ட மலை நல்ல கார்த்திகை தீபத்தை காட்டும் மலை. பூமாலைகள் மலை என குவியும் மலை பாமாலைகள் கவிஞர்கள் படைக்கும் மலை. முத்தை தரு என தொடங்கிய அருணகிரி கவிச்சந்தங்கள் திருப்புகழ் தந்த மலை. தெப்பம் தேரோடு திருவிழா திகழும் மலை பல அற்புதம் அதிசயம் நிகழும் மலை. திருநகர வடிவம் ஸ்ரீ சக்கர ரூபம் ஏதோ ஒரு காந்தம் இழுத்திட காண்போம். அரோகரா என்றால் அஞ்சாதே என்பான் அண்ணாமலையான் திருப்பாதம் சரணம். கண்ணுக்கு அமுது காட்சிக்கு இனிது மண்ணுக்கு விளைவு மகிழ்ச்சிக்கு உறவு. விண்ணுக்கு விருந்து புண்ணுக்கு மருந்து அண்ணாமலையான் அருட்பாதம் சரணம். அண்ணாமலையான் அருட்பாதம் சரணம். என்னில் நீயும் உன்னில் நானும் இரண்டரக் கலந்து ஏகாந்தம் ஆவோம். அருவுருவாய் நின்று அக்கினியாய் வளர்ந்து பெருமலையாகி நின்றான். அருணகிரி நான் என்றான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். நடுநாயகமாய் நின்று நம்மை காக்க புவி மீது எழுந்தருளினான். விடைமேல் வந்தமர்ந்தான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். அழிமுடி காணுதற்கு இயலான் சடைமுடியான் ஆதி அந்தம் இல்லான். சோதியாய் சுடர்வான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம்.
கார்த்திகை திங்கள் கார்த்திகை விண்மீன் மலை மேல் ஒளியாய் திகழ்வான். பார்த்தவர் முக்தி பெறுவர் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். உண்ணாமுலை அம்மை தவத்திற்கு மெச்சி தன்னில் இடப்பாகம் தந்தான். கண்ணால் மதனை எரித்தான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். ஞானஸ்வரூபமே ஆன்மஸ்வரூபமாய் நாடகம் நடத்துகின்றான். வேத முதல்வன் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். பரமனின் வடிவமே அருணகிரி அங்கே வரந்தர வந்தான் இறைவன். நிரந்தரமாய் நின்றான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். மது மாது சூது கொலை களவு பாவம் கிரிவலம் வந்தால் தீரும். எதிரேது அவனுக்கு அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். ஆன்மீக சாதகர்க்கு ஆனந்தம் சித்திக்க தேனமுது உண்ணத் தருவான். ஆணவம் அழிப்பான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். மூலிகை காற்றால் மூண்ட பிடியகலும் முன்பினை பின்பினை விலகும். பாலித்திருக்கும் மருத்துவன் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். ஒரு புறம் பார்த்தால் ஒரு முகம் சற்று சென்று மறுமுறை பார்த்தால் இருமுகம். மும்முகம் ஐமுகம் காட்டும் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். 5 சிகரங்கள் பஞ்சமுக தரிசனம் பௌர்ணமி நாளில் கைலாயம். எண் கோணம் காட்டுவான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். 9 வாசல் 9 கோபுரம் 9 பாதைக்கும் ஓர் மையம் என்பதால் ஏகன் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். சித்தர்கள் சரணாலயம் திருவண்ணாமலை பக்தர்கள் பரவசம் பெறுவார். நத்துவார்க்கு நாதன் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். சொல்லெல்லாம் பஞ்சாட்சரங்கள் சொல்லப் போனால் கல்லெல்லாம் லிங்கங்கள் கனிந்தால் அல்லலெல்லாம் அகற்றுவான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். நினைக்கும் போதே முக்தி தரவல்லான் அனைத்திற்கும் சாட்சியாவான். மனத்தினில் இடம் பிடித்தான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். செந்நிற ஜோதி கிரணங்கள் தெரிக்கும் திருநீரு மணம் வீசுமே. உண்மையை உணர்த்திடுவான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். தெய்வீகம் என்றால் திருவண்ணாமலை சென்றால் மெய்யாகும் அனுபவம் அறிக. உய்வதற்கு வழி செய்வான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். உய்வதற்கு வழி செய்வான் அந்த அண்ணாமலையானுக்கு மங்களம். சிவ ஓம் சிவ ஓம் ஹர ஓம் சிவ ஓம். சிவமேனும் சதா சிவா அன்னையும் நீயே தந்தையும் நீயே. அழகிய தீயே எமையருள்வாயே. அருணகிரிநாதனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே.
சுக்கேசனே ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே ஆரெங்கும் நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேசனே நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே பிள்ளை நடராஜனே அன்னையும் நீயே தந்தையும் நீயே அழகிய தீயே எமையருள்வாயே அருணகிரிநாதனே ஆதியும் நீயே அந்தமும் நீயே ஜோதியும் நீயே சுந்தரம் நீயே மதுரை சுக்கேசனே ஆனந்தம் நீயே ஆரம்பம் நீயே ஆரெங்கும் நீயே பனியிலும் நீயே ராமலிங்கேசனே நீரிலும் நீயே காற்றிலும் நீயே வானிலும் நீயே மண்ணிலும் நீயே பிள்ளை நடராஜனே
திருவடியே சரணம். காட்டு சிவா சித்தர் திருவடியே